ஹாய் ஹலோ வணக்கம். இது பீஃப் போட்ட சைனீஸ் நூடுல்ஸ். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு முதல்ல நீங்கள் பீஃப் கூட பெப்பர், சால்ட்டு, சோயா சாஸ் கலந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரை பண்ணோன்னே நல்லா கொஞ்சம் கலர் மாறினோன்னே இது கூட ப்ரொக்கோலி, பீன்ஸு, கேரட்டு இந்த காய்கறிங்களை போட்டு நல்லா வதக்குங்க. பசங்களுக்கு இது நல்லாயிருக்கும். இது கூட இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆனியனும் கார்லிக்கும் காய் கொஞ்சம் வெந்த அப்புறம் ஆனியனும் கார்லிக்கும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்டு வெங்காயம் வேகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் டைம் விடுங்க. இது கூட சோயா சாஸு, உப்பு, மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தாலும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் நாள் கவர் பண்ணி வைங்க. கவர் பண்ணி வச்சிங்கனாக்கா வேகும். இது நம்ம நைட்டுக்கு, மதியானத்துக்கு பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுக்கு செய்கிறது ரொம்ப ஈஸி. எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சோயா சாஸும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கிண்டுங்க. கிண்டிட்டு கொஞ்சம் கவர் பண்ணி வச்சிங்கனாக்கா வேகும். அதுக்கப்புறமேட்டா திறந்து பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். இது கூட ஃபிஷ் சாஸ் கொஞ்சம் நூடுல்ஸ் போட்டுக்கோங்க. நூடுல்ஸை வேக வச்சு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அதை நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு ஃபிஷ் சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அது கூட புதினா இலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. புதினா இலை போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா வாசனை கொடுக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான். இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்மளுக்கு ஒரே சாப்பாடாக இருக்கும். ஒரே சாப்பாட்டில் காய்கறி, கறி, நூடுல்ஸ் எல்லாம் சேர்ந்து பசங்களுக்கு நல்லாயிருக்கும். தேங்க்யூ, வெல்கம்.